கடந்த 400க்கும் அதிகமான படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார் என்ற செய்தி வந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை திரையுலகிற்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். ஆந்திராவில் பிறந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் என சினிமாவில் கோலோச்சிய நடிகைதான் சௌகார் ஜானகி. வளையாபதி என்கிற படத்தில் 1952 நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் பணம் படுத்தும் பாடு, புதிய பறவை, நீர்க்குமிழி, மகாகவி காளிதாஸ், எதிர்நீச்சல், இருகோடுகள், உயர்ந்த மனிதன், தில்லுமுள்ளு, வெற்றி விழா, ஹேராம் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார். மிக பிரபலமான ஒரு நடிகை. வயது மூப்பு காரணமாக அவருடைய கடைசி காலத்தில் சினிமாவில் நடிப்பதிலிருந்து அவர் ஓய்வில் இருந்து வந்தார். 94 வயதாக கூடிய அவருக்கு சில தினங்களுக்கு முன்னால் தான் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் இதை பற்றி பேசும்போது கூட தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றார்கள் என்றும், சௌகார் ஜானகி விரைவில் நலம் பெற்று வீடு திரும்புவார் என்றெல்லாம் நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். அதற்கு பிறகு அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக நிலையில் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நேற்றைய தினம் கூட அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்று மருத்துவமனை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் பல்வேறு படங்களில் நடித்திருக்கிறார். உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறார். சந்தான நடிப்பில் வெளியான பிஸ்கோத் படம் தமிழில் சௌகார் ஜானகி நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம். அது காமெடி திரைப்படம். தமிழில் சந்தானம் நடிப்பில் வெளியான பிஸ்கோத் என்ற திரைப்படம் தான் தமிழில் சௌகார் ஜானகி நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் என்று சொல்லலாம். அவருடைய சினிமா பயணத்தை பெருமைப்படுத்தும் வகையில் கடந்த 2022 மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. பிஸ்கோத் படத்திற்கு பிறகு அவர் சினிமாவில் நடிப்பதிலிருந்து விலகி அவர் ஓய்வு எடுத்து வந்தார். இந்த நிலையில்தான் அவர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். திரைத்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு, ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வகையில் சௌகார் ஜானகி பொறுத்தவரையில் அவர் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்திருக்கிறார். 94 வயதாகின்ற நிலையில்தான் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் கடந்த 21 இன்று அவர் உயிரிழந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னதான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 7 தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்த திரையுலக பயணத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களில் அவர் நடித்திருக்கிறார். அவருக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே அவர் உருவாக்கி இருந்தார் அவருடைய காலகட்டத்தில் என்று சொல்லலாம். 50-60 காலகட்டங்கள், அதாவது 1950-60 போன்ற காலகட்டங்களில் ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் தான் சௌகார் ஜானகி. தன்னுடைய முதல் படமான சௌகார் தெலுங்கு படத்தினுடைய பெயரையே தனது அடைமொழியாக பெற்றார். வழக்கமாக நடிகர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நடிக்கக்கூடிய முதல் படத்தின் பெயரே அவர்களுடைய அடைமொழியாக பொருந்தி வருவது வழக்கமான ஒன்று. அந்த அடிப்படையில் தான் சௌகார் ஜானகி நடித்த முதல் படம் சௌகார் 1950 வெளியான படம். அதுதான் சௌகார் ஜானகியுடைய முதல் படம். அந்த படத்தினுடைய பெயரையே தனக்கு அடைமொழியாக வைத்து சௌகார் ஜானகி என்று அழைக்கப்பட்டார். காவிய தலைவி, தில்லுமுள்ளு, எதிர்நீச்சல், நீர்க்குமிழி போன்ற பல புகழ்பெற்ற படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார். மத்திய அரசினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது மற்றும் தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். 2020 சௌகார் ஜானகி தன்னுடைய 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கக்கூடிய சௌகார் ஜானகி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் என்றே சொல்லிக்கொண்டே செல்லலாம். சௌகார் ஜானகியுடைய திரைப்பட பங்களிப்புகள் என்பது அவர் நடித்த குறிப்பிட்ட திரைப்படங்களையும் தாண்டி அனைத்து திரைப்படங்களும் தன்னுடைய பங்களிப்பை அவர் முழுமையாக செலுத்தி ஒரு சிறந்த நடிகையாகவே அவர் வலம் வந்தார். அவர் டிசம்பர் மாதம் 12 1931 அன்று ஆந்திராவில் ராஜமுந்திரியில் ஒரு கன்னடம் பேசும் குடும்பத்தில் பிறந்தவர். அதற்கு பிறகு அவருடைய கல்வி பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அசாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய ஆரம்ப படிப்பை முடித்தார். கலைத்துறையில் சாதனை படைத்ததற்காக அரிசோனாவின் வேர்ல்ட்ஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார். இவரது குடும்பம் பொறுத்தவரையில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்து அதிலிருந்து அவர் நடித்து பிரபலமான ஒரு நடிகையாக வலம் வந்தவர் தான் சௌகார் ஜானகி.
1959 ஆண்டு ராஜ்குமாருடன் இணைந்து மகிஷராசுர மதினி என்ற கன்னட படத்தில் நடித்தார். இது இந்தியாவின் முதல் பான் இந்தியன் திரைப்படமாக பார்க்கப்பட்டது. 4 முதலமைச்சர்களோடு நடித்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சவுகார் ஜானகி 4 முதலமைச்சர்களோடு நடித்த ஒரு நடிகை என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். திரைத்துறையில் 73 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த சவுகார் ஜானகி தென்னிந்தியாவின் 4 முக்கிய முதலமைச்சர்களான எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா மற்றும் NT ராமாராவ் இவர்களோடு இணைந்து அவர் பணியாற்றிய வரலாற்று சிறப்புமிக்க பெருமைக்குரியவர் என்று சொல்லலாம். அதாவது 73 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த இவர் தென்னிந்தியாவின் 4 முக்கிய முதலமைச்சர்கள் MG ராமச்சந்திரன், மு கருணாநிதி, ஜெயலலிதா மற்றும் NT ராமாராவ், ஆந்திராவை சேர்ந்த NT ராமாராவ் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றிய ஒரு சிறப்பு மிக்க பெருமைக்குரியவர் தான் சவுகார் ஜானகி. பொதுவாக இது போன்ற ஒரு சிறப்பு பரவலாக எந்த ஒரு நடிகர் நடிகைக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு மிக்க ஒரு வரலாறு சவுகார் ஜானகி கிடைத்திருக்கிறது, ஒரு பெருமை என்று சொல்லலாம். திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார். திரைப்படம் மட்டுமல்லாமல் மேடை நாடகங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார். ஆரம்ப காலத்தில் வானொலி கலைஞராகவும் பணியாற்றினார். அதுதான் அவருடைய முதல் பயணம். வானொலி கலைஞராக அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். அதற்கு பிறகு 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார். அதற்கு பிறகு திரைத்துறையில் அவர் கோலோச்சினார் என்றுதான் சொல்ல வேண்டும். திரைத்துறையில் சவுகார் ஜானகி 400வது மற்றும் அவருடைய கடைசி திரைப்படம், அதாவது 400க்கும் மேற்பட்ட படம் நடித்திருக்கூடிய சவுகார் ஜானகி 2020 ஆண்டு சந்தானம் நடிப்பில் வெளியான பிஸ்கோ திரைப்படத்தில் தான் சவுகார் ஜானகி கடைசியாக நடித்த திரைப்படம் என்றே சொல்ல வேண்டும். பத்மஸ்ரீ விருது மத்திய அரசு 2022 ஆண்டு வழங்கியது. கலைமாமணி விருது தமிழக அரசு 1969 ஆண்டு வழங்கியது. சிறப்பு கலைமாமணி விருது தமிழக அரசு 2020 வழங்கப்பட்டது. அதே